Hello friends, welcome to Navi's Terracotta. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Pendent சீரிஸ்ல அடுத்த Pendent பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேத்து ஈவினிங்க்கு அப்புறமா ஒரு சிலர் பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டேன். இருந்தாலும் அதை கொஞ்சம் கிளியர் பண்றதுக்காக நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறமா Pendent பண்றத பார்க்கலாம். நீங்க யூஸ் பண்ற நீடில் என்ன அப்படினு இந்த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த ரெண்டு நீடலும் யூஸ் பண்ணுவேன். இந்த நீடில் வந்து ஆரி நீடில் இருந்தா ஆரி ஒர்க்காக வாங்குனது. ஆனா நான் அதுக்கு யூஸ் பண்ணல. இது வந்து எதுக்குன்னா இந்த பேக் சைடு இருக்குலையா, இதை வச்சுட்டு நம்ம ஹோல்ஸும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில இடத்த ஃப்ளாட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு புக்கு தைக்கிற நீடில் தான், வேற எதுவும் இல்லை. இது நார்மலாக எல்லா சின்ன கடையிலையுமே கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நமக்கு வந்து பெஸ்ட்டு கிளே எங்கே கிடைக்கும் அப்படின்னு. பெஸ்ட்டு கிளேங்கிறது நம்ம வந்து எல்லா கிளேவையும் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு கிளே பிடிக்கும். எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் ரெடிமேட் கிளே வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வீட்டிலேயே ஹேண்ட்மேட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இப்போ ஹேண்ட்மேட் வந்து ஓகேவா இருக்கு, எனக்கு ஈஸியாக இருக்கு, நான் வீட்டில் பண்ணிடுறேன். அதனால எனக்கு அது பெஸ்ட்டாக இருக்கு. அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி, உங்களுக்கு ஒரு கிளே இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதையே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நான் சொல்கிறது. இப்போ நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணி அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, என்ன பெயிண்ட் அக்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க வந்து ஃபெவிக்ரில் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு கமெண்டில் சொல்லியிருந்தேன். நான் வந்து ரிவ்யூ செக் பண்ணதில் என்ன வந்தது அப்படின்னா, இந்த ஃபெவிக்ரில் அக்ரில் இருக்கு இல்லையா, இதை விட அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குமா. அதாவது சாக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குமா. ரேட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து 50 ml பாட்டில் 20 rupees வருது. அது வந்து 20 ml பாட்டில் 6 பாட்டில் சேர்த்து 360 சம்திங் வந்தது. 320லேருந்து 360 வந்தது. அப்போ வந்து எனக்கு இதுவே பெஸ்ட்டாக இருந்தது. அதனால் நான் இதுவே ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, வார்னிஷ் அடித்ததும் அப்புறமா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த டெக்கர் வார்னிஷ். இந்த டெக்கர் வார்னிஷ் பொறுத்த வரைக்கும் அக்ரிலிக் பெயிண்ட் போல தான், ஒரு 5 minutesல நல்லாவே ட்ரை ஆகிடும். அதனால எனக்கு இது ஓகேவா இருக்குது. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் லோக்கல் ஷாப், அதாவது நான் வாங்குகிற இடத்துல போய் வார்னிஷ் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பாட்டில் என்கிட்ட கொடுத்தாங்க. அது வந்து ஒரு சின்ன பாட்டிலில் கொடுத்தாங்க. நான் வந்து சரி இதுதான் வார்னிஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் பாட்டில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா ஷைனர்னு போட்டிருந்தது. ரெயின்போ பிராண்டில் ஷைனர்னு போட்டிருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜுவல்லரியில் வந்து அப்ளை பண்ணியும் பார்த்துட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அது 2 days ஆகியுமே ட்ரை ஆகாது. அதாவது கை வச்சோம் அப்படின்னா அதில் ஒட்டிக்கிற மாதிரி இருந்தது. சரி இது வார்னிஷ் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் செக் பண்ணதுக்கு இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணல. இதில் வந்து இந்த பாட்டில் என்ன போட்டிருந்ததுன்னா குவில்லிங் இயரிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு டெரக்கோட்டா ஜுவல்லரியில் அப்ளை பண்ணலான்னு தான் போட்டிருந்தது. ஆனால் இது வந்து ட்ரை ஆகிறது வந்து அந்த மாதிரி இல்லை. நமக்கு மேக்ஸிமம் வந்து 2 daysங்கிறது ஓகேவான டைம். அதுக்குள்ளே நமக்கு ட்ரை ஆனால் தானே நல்லது. ஆனால் அது இந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த பீட்ஸில் வந்து நான் ஒரு சைடு அந்த ஷைனர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து நான் நார்மலாக நான் யூஸ் பண்ணுற வார்னிஷ் அடித்து காட்டுறேன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு மேபி நீங்கள் இந்த மாதிரி ஷைனர் இல்லைன்னா வேறு ஏதாவது வார்னிஷ் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி வார்னிஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மேபி இருக்கலாம். இப்போ இந்த பீடில் ஒரு சைடு வந்து ஷைனரும் இன்னொரு சைடு வந்து டெக்கர் வார்னிஷும் அடிச்சிருக்கேன். அடித்து ஒரு 2 minutesலேயே வந்து நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் வார்னிஷ். இந்த ஷைனர் இருக்கு இல்லையா, அது வந்து கையில் பட்டுகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் ஒரு 5 minutesக்கு அப்புறமா எடுத்துகிட்டு மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது வந்து நான் அடித்த வார்னிஷ் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஷைனர் வந்து இன்னும் கையில் படுது. இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி கையில் வந்து பீடை இப்படி வந்து நான் பிடிச்சிக்கிறேன். இது வந்து ஷைனர் அடிச்சிருக்க சைடு வந்து இது. இப்போ நான் இப்படி பிடிச்சிருக்கேன் இல்லையா, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஸ்டிக்கியாக இருக்குது. இதுவே நான் வார்னிஷ் அடிச்சிருக்க சைடு பிடிச்சேன் அப்படின்னா பீடு வந்து ஒட்டலை. கிட்டத்தட்ட 5 minutes நான் வச்சுருந்தேன். மேபி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பெண்டன்ட் பார்க்கறதுக்கான ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நோட்டோட அந்த கவர் இருக்கும் இல்லையா, அந்த கார்ட்போர்ட் மாதிரி, இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சும்மா ஃப்ரீ ஹேண்டாக தான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு வரையும் போது நமக்கு 2 சைடுமே வந்துடும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி எப்போதுமே டபுள் சைடு மடித்து வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும்.
இப்போ வந்து இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். அதான் நான் வரைஞ்சது போக மற்ற இடத்த எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். அந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லோட்டஸ் வந்து ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ளே வந்து நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போதும் போல் பெண்டன்ட்குள்ளே நம்பர் 0.5 ஸ்கேல் வச்சுட்டு க்ளேவை தேய்ச்சிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வீட்டில் நான் ரெடி பண்ண க்ளே தான். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த லோட்டஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த க்ளே வந்து இந்த மாதிரி அந்த போர்டில் வந்து ஒட்டியிருக்கும். நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணும்போது பெண்டன்ட் கட் பண்ணதுக்கப்புறமா எடுக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே க்ளேவை இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் பேப்பர் கட்டிங் பண்ணேன் இல்லையா, அந்த பேப்பர் கட்டிங்கை இதில் வச்சுட்டு அந்த லோட்டஸ் ஷேப்லேயே கட் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி இந்த அடியில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் விஷயம், பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பெண்டன்ட் வந்து பெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பிகினர்ஸ்னால் நீங்கள் கையில் எடுக்கும்போது அதை பெண்ட் பண்ணுவீங்க. அதனால் பெண்டன்ட் வந்து பெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த லோட்டஸ் ஷேப்லேயே வந்து நான் கட் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி இந்த நைஃப் பிடிக்கும் போது இப்படி கொஞ்சம் சைடாலாம் பிடிக்காதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா தான் நம்ம வச்சுருக்க பேப்பர் கட்டிங்க்கு கரெக்டாக ஈவனாக வரும். இல்லைனா அந்த சைடாக போயிடும். அப்புறம் வந்து நம்ம அன்ஈவனாக இருக்கும் நம்ம பெண்டன்ட் வந்து. இப்போது இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சைடு எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் அது வந்து நம்ம கட் பண்ணதுனால அந்த ஷேப்பில் இருக்கும். அதை கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஒரு சில பெண்டன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் நம்ம அதை அப்படியே விட்டுருக்கலாம். ஒரு சில பெண்டன்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி அதை சைடாக, அதாவது அந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக நான் சரி பண்ணிட்டேன். இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைடு அண்ட் பேக் சைடு ஃபுல்லாக நான் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த பெட்டல்ஸ்க்கு இடையில இருக்கிற கேப்பில் அந்த கட் பண்ணியிருக்க எக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு லைட்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னா போதும். இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தின் நீடல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா புக் ஸ்டிச் பண்ண நீடில் வச்சுருப்பேன் இல்லையா, இந்த நீடிலால் இந்த பெட்டல்ஸில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸாக்டாக நைஃப் இருக்கு இல்லையா, இதால் இந்த மாதிரி லைட்டாக அந்த பெண்டன்ட் மேலே டேப் பண்ணுறேன். அதாவது இப்போ லோட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெயினாக இருக்காது, அதில் வந்து லைட்டாக லைன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷேடு தெரியறதுக்காக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் நைஃப் வச்சுட்டும் போடலாம். கொஞ்சம் வேகமாக மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த லைன்ஸ் வந்து நிறைய தெரியக்கூடாது. ரொம்ப லைட்டாக நம்ம வந்து கிட்டக்க பார்க்கும்போது மட்டும்தான் அந்த லைன்ஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். இதே மாதிரி போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு டாப்பில் வந்து 2 சைடு யூபின்ஸ் கொடுத்துக்கிறேன். யூபின்ஸ் வந்து இந்த செகண்ட் பெட்டல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். யூபின் வந்து இந்த பெட்டலில் கொடுக்குறதுனால பெட்டல் வந்து சைடாக இருக்கு இல்லையா, இந்த சைடு வந்துடாமல் கொஞ்சம் சைடாக வச்சு யூபின் அட்டாச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் மோல்டு எடுத்துருக்கேன். இது வந்து வீட்டிலேயே நான் பண்ண மோல்டு தான். இதில் வந்து கொஞ்சமாக க்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெண்டன்ட் ஃபுல்லாக எனக்கு தேவையில்லை, அந்த லக்ஷ்மி மட்டும் வேணும். அதாவது ஒரு டால், ஒரு கார்டு மட்டும் வேணுங்கிறதுக்காக அந்த லக்ஷ்மி கிட்ட மட்டும் வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த லக்ஷ்மி மட்டும் வேணுங்கிறதுனால இதில் வந்து எக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அந்த கரெக்டாக அந்த லோட்டஸ் மேலே அந்த லக்ஷ்மி இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த லோட்டஸ் அந்த கார்டு இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா எக்ஸஸையும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் சின்ன சைஸ் லக்ஷ்மி தான் இது, ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த ஹெட் பார்ட்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்.
எடுத்துட்டு இதையுமே அந்த சின்ன நீடில் வச்சுருப்பேன் இல்லையா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி அந்த சைடு எட்ஜஸை சரி பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ரீஃபில் வச்சுட்டு பண்ணலாம். ஒரு சில கேப்ஸில் வந்து ரீஃபில்ஸ் அந்த அளவுக்கு போகாது இல்லையா, அதனால தான் நம்ம இந்த நீடில் வச்சுட்டு பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த லோட்டஸ் இருக்கு இல்லையா, இந்த லோட்டஸில் இந்த இடத்துல இதை நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக எப்போதும் போல் கீறி விட்டுக்கிறேன். இப்போது இந்த லக்ஷ்மிலையும் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி கீறி விட்டுக்கிறேன். எப்போதும் போல் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லக்ஷ்மியை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடு எட்ஜஸ் எப்போதையும் ஜாயின் பண்ணி விடுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் டூலாக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். எப்போதுமே ஒரு லோட்டஸ் மேலே ஒரு லக்ஷ்மி வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இந்த சைடு எட்ஜஸில் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிறேன். ஆல்ரெடி அது கொஞ்சம் வாட்டராக இருக்கும், அதனால் அந்த வாட்டராக இருக்கிறது வெளியில் வரதான் செய்யும், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து சிம்பிள் பெண்டன்டான்னு கேட்டால் சிம்பிள் பெண்டன்ட் இல்லை தான். ஆனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டேன். 20 பெண்டன்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் முதல்ல பிடிச்சதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் இந்த பெண்டன்ட்ஸ்லாம் பண்ணுறேன். சிம்பிளான பெண்டன்ட்ஸும் நான் வீடியோ வந்து வரும் உங்களுக்கு. இப்போது ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம வாட்டராக இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம லைன்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அது லைட்டாக அந்த இடத்துல ஸ்மெஜ் ஆகிருக்குல்ல, அது மட்டும் சரி பண்ணிக்கலாம் அந்த நீடில் வச்சுட்டு. இந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி இந்த எக்ஸாக்டோ நைஃபால் இந்த டாட்டாக போட்டோம் இல்லையா, லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். இந்த 3rd மோல்டில் எடுத்த கொஞ்சம் யூபின் பீட்ஸ் வச்சுருக்கேன். இதை வந்து கண்டினியூஸாக இதில் வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லோட்டஸில் கீழே வந்து ஒரு 7 பீட்ஸ் வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுனால கொஞ்சம் ஸ்பீடு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போது இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த லக்ஷ்மி இருக்கு இல்லையா, இதுக்கு டாப்பில் ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த லோட்டஸ்க்கு கீழே ஒரு 3 ஸ்டிக் பீட் கொடுத்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் வேணாம். இந்த மாதிரி 3 ஸ்டிக் பீட் வந்து கீழே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பெண்டன்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு லோட்டஸ் மேலே ஒரு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி. இந்த பெண்டன்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓரளவுக்கு சொல்லிடுறேன், இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லித்தருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.